படம் வேற மாதிரிண்ணா. குடும்பஸ்தன் 2025க்கான அனைத்து குடும்பஸ்தர்களுக்கு இந்த படம் ஒரு சமப்பன்னே சொல்லலாங்கண்ணா. என்டர்டைம் அந்த அளவுக்கு இருந்தது. சும்மா தாறுமாற கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க படம். ஒவ்வொரு குடும்பஸ்தனும் அவன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்க இல்லையா, அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க இல்லையா, அதோட எஃபெக்டை எவ்வளோ காமெடியாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாயை காட்டியிருக்கிறாங்க. ஆனால் டைரக்டருக்கு இது ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, வேற மாதிரி பண்ணியிருக்கிறாரு அவரெல்லாம். 2 பேர் சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாங்க. படம் குடும்பத்தோடு வந்து உட்காந்து பார்க்கலாம். 2025ஓட பெஸ்ட்டு படம்னா நம்ம குடும்பஸ்தன் படம் தான் சொல்லணும். சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த குடும்பஸ்தன் படுற கஷ்டம் தான், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக எடுத்திருக்காரு. மணி ஆப்வியஸ்லி அவர் எப்படி நடிப்பார், அவர் கேரக்டராகவே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி தான் இதுலையுமே ரொம்ப நல்லா இருந்தது. வெறுப்பாக போகுது. நான் எங்கேயும் படம் ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் த்ரூ அவுட்டாக காமெடி தான். சிரிக்க வச்சுட்டே இருக்கிறப்போ இன்ட்ரோவில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து மாற்றுறாங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த பிளாட்டுக்குள்ளே போகுது. பட் அதையும் தாண்டி அந்த ஹியூமர் கண்டினியூ ஆகிட்டு இருக்கனால நம்மளுக்கு போர் அடிக்கல. நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாகவே அதான் சொல்கிறேன், எண்டு வரைக்குமே காமெடி தான். நல்லா இருக்குது, ரொம்ப சிரிக்க வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அவங்க 2 பேரும் குரு வந்துட்டு வேறு லெவல். உண்மையிலேயே அவர் நம்ம அவரை வந்து நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. நல்லாவே சூப்பராக இருந்தது. மணி ப்ரோ ஆப்வியஸ்லி அவர் எப்போ ப்ரோ பண்ணுற மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டு படம் வைசாக்கு, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. எப்பவுமே பிஜிஎம்னா ஒரு மாதிரி இருக்கும், பட் அது எல்லாமே ஜாலியாக படத்துக்கு என்ன மாதிரி ஒரு பிஜிஎம் வேணுமோ அதை கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காரு. படம் சூப்பராக இருந்தது. குடும்பஸ்தன் நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலி மேனோட அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அவங்க ஃபேமிலியில் நடக்கிற ட்ராமா, இதை வந்து ஜனரஞ்சகமாக ஒரு காமெடி எலிமெண்ட்டோட ஒரு நல்ல எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு நிறையா படங்கள் வந்தது. மதகஜராஜான்னு ஒரு படம் வந்துச்சுன்னு சொன்னாங்க 12 வருஷம் கழிச்சு. அது வந்து நம்ம சுந்தர் சி சாரோட படம். அவர் காமெடி எடுப்பார், கொஞ்சம் கிளாமர் இருக்கும். பட் இது அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இப்போ இருக்க கரண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி வச்சு ஒரு படம், நல்ல படம் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபுல்லாக த்ரூ அவுட் ஃபிலிம் வந்து காமெடி அண்ட் எமோஷ்னல் எல்லாமே கனெக்ட் ஆகும். ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கும். இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் மூவின்னு நான் சொல்லலாம். பிரில்லியண்ட்டுங்க, அவங்களாம் சொல்லவே தேவையில்ல. பிரில்லியண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். அவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச வரம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து இன்னும் நிறையா பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் வந்து பாருங்கள் குடும்பஸ்தர். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி மணிகண்டன் வந்திருந்தாரு, அவங்ககிட்டே ஃபீட்பேக்லாம் சொல்லிட்டோம். கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் படம். கான்செப்ட் வந்து ஒரு ஃபேமிலி கான்செப்ட் தான். இப்போ லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிறது எப்படி இருக்குன்னா நல்லா இருந்துச்சு. இல்லை காமெடியாக போச்சு. 2.5 hours போனதே தெரில. நல்லா பெட்டராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு படம். எல்லோரும் போய் பாருங்கள் கண்டிப்பாக. அவங்க சொன்னாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டே சொல்லணும். நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இல்லை குறைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி மேனோட ஸ்டோரியை வந்து அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் காமெடி. ஒரு ஃபேமிலி மேன் கான்செப்டாக இருந்தனால அந்த படம் ஃபுல்லாக எங்களோட கனெக்ட் ஆச்சு. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் அந்த மூவியோட ஸ்டோரி. அதனால சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் காமெடி தான். படமே ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க படம். நல்லா இருக்கு படம், காமெடியாக இருக்குது. நல்லா இருந்துச்சுண்ணா படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி மூவி, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நடுவில் சில வேர்ட்ஸ் டக்குன்னு கேட்கும்போது நல்லா சிரிப்பாக சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நம்மளோட மைண்ட் செட்டெல்லாம் வந்து மாற்றி ஒரு படத்தில் உட்கார வச்சு அதனால் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. படம் வந்து குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு வரேன். படம் ரொம்ப உண்மையாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப லைவாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பார்க்கணும், எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். மிடில் கிளாஸ் மென்ஸோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ரியலிஸ்டிக்காக இருக்குது அந்த படம். நல்லா இருக்குது. போரிங்லாம் இல்லவே இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கலாம் படத்தில். நல்லா இருக்குது படம். காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் நேம்லாம் தெரில, பட் வந்து நல்லா இருக்குது. அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம பணத்தாலையும் என்னோட சக்ஸஸ்னாலையும் நான் ஜெயிக்காமல் என்னோட வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பராக இருக்குது சார், சூப்பராக இருக்குது படம். ரொம்ப பிடிச்சிருந்தேன். நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். அதே மாதிரி தான் இருந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. என்ன எல்லா ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது, என்னோடய ஃபேமிலிக்குள்ளே என்ன இருக்குமோ அப்படியே அதில் இருக்க அந்த மைண்ட் செட் போகுது. படத்தில் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, அந்த இது தான். எல்லாமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது சார். எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படம் வந்து பார்த்தாக்கா
அவங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கும். ஃபேமிலியோட கண்டிப்பாக வரலாம். நாங்கள் என் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். குடும்பஸ்தான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபென்டாஸ்டிக் ரைட்டிங், எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. எடிட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபி அண்டு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஜோக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்டு அந்த ட்ராஜடிக் எலிமெண்ட்ஸும் இருக்குது. பட் அதே சமயம் பேரலாக வந்துட்டு காமிக்கலாகவும் அதை கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. பயங்கர நல்ல மொமெண்ட்ஸ் இருக்குது. ஃபேமிலியோட டெஃபினட்டாக வந்து பாருங்கள். பிளாக் பஸ்டர் ஆகும் படம். குறைகள்னு எதுவுமே தெரில. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆடியன்ஸாக எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப முக்கியமான படம். இந்த மூவி நல்லா இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். நான் குடும்பஸ்தனோட காஸ்டியூம் டிசைனர். எல்லாரும் மூவி கண்டிப்பா பார்க்கணும். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு எல்லாமே. குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நடுத்தர பையன் வந்து அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டப்படுறான், அதை எப்படி அவன் சமாளித்து மேலே வரணும், ஃப்ரெண்ட்ஸும் சரி சொந்தக்காரங்களும் சரி நமக்கு என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வந்து வெற்றியை வாங்கணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிறத சூப்பராக பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே இருக்கார். ப்ளஸ் வெண்ணிலா மேடம் அவங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க. பட் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து குடும்பத்தோடு வந்து உண்மையாக வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. டைலாக் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைலாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லியும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக் தான் எல்லாமே. ஸோ எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படம் நல்ல பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். நான் வந்து மெயின் ரீசன் என்னோடய ஃபாதரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஹி ஆக்டட் அஸ் ஃபாதர் ஆஃப் குரு சோமசுந்தரம் சார். ஸோ ஐ நீட் டு தேங்க் தி டைரக்டர் ஹூ ப்ரொவைடட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மை ஃபாதர். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஸ்லாங்லேயே எடுத்திருக்காங்க. ஏன்னா அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் என்னோடய நேட்டிவும் கோயம்புத்தூர் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு see this film. தேங்க்யூ ஸோ மச். குரு சோமசுந்தரம் சார் பட்டை கிளப்பியிருக்காரு. அவர் அந்த சிரிக்கிறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷனில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம என்ன தான் வந்து ஒரு தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் அப்படியே ஒரு ஏளனமாக பார்க்குற ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். அவன் முன்னாடியே நம்ம கண்டிப்பாக வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக நம்ம மனசில் இருக்கும். பட் இங்கே வந்து அந்த ஒரு கேரக்டருமே வந்து நானுமே வாழ்க்கையில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமா மச்சான் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கை ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ நல்ல படம் தான், எல்லாருமே வந்து பார்க்கணும். ஸோ ஐ ஹவ் பிளான் டு கம் ஃபார் திஸ் ஃபிலிம் அகைன் வித் மை ஃபேமிலி. ஸோ இதே மாதிரி எல்லாருமே வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். ப்ளஸ் வந்து ப்ரொடியூசர் மேலே மணிகண்டன் சார் மீட் பண்ணும்போது அதான் சொன்னார், வி டோன்ட் ஹேவ் எனி எனஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு இந்த படத்தை வெளியே கொண்டு வர எங்களால் அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. பட் இருந்தாலும் பீப்புள் வி ஆர் ஜஸ்ட் பிலீவிங் தி வேர்ட்ஸ் ஆஃப் மவுத்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான் நம்ம தான் வந்து இந்த விஷயத்தில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், கொண்டு போகணும், நம்மளால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நல்லா ஹிட் ஆகும். பெரிய படத்துக்கு ஹிட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. பட் இதுக்கு மக்களாகிய நாம் தான் ஸ்பான்சர்ஸ். கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம கொண்டு போகணும் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும். குடும்பஸ்தான் படம் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா ஜாலியாக இருக்குது. ஃபேமிலி கான்செப்ட் தான். மணிகண்டன் சார் நல்லா நடிச்சிருக்கா. அப்படி ஹீரோயினி மேடம் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நான் ஹீரோயினிக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண 3 நாள். டைரக்ஷன் நல்லா சூப்பராக பண்ணிருக்கேன். அப்படியே டைரக்டர் சார் படத்தில் நல்ல ஃபீலிங்கும் இருக்குது, நல்லா ஜாலியாகவும் இருக்குது. தரமான படம், எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், படம் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் தான் ஃபுல்லாகவே மாசாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக போகுது. அதே டீம் தான், பட் அது மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அது ஒர்க்கும் ஆயிருக்கு. இப்போ நக்கலைஸோட டீம் தான், பட் அதை சிரிக்க வைக்கணுன்றது அவங்களோட கான்செப்ட். அது படத்துலையுமே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது சக்ஸஸாக இருக்குது. பாசிட்டிவாக தான் இருக்குது. ஜாலியாக பாசிட்டிவாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மோட்டிவேஷன் ஆகிறதுனால நம்ம வர்ற கஷ்டத்தை தான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கா. பட் அதை ஜாலியாக காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டராக லைஃப் நல்லா வாழ்ந்துருக்காங்க. நல்லா இருக்குது படம். அவங்களும் ரொம்ப புதுசு, ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, ரொம்ப நல்லா போய் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆக்சுவலாக அவங்களும் தெரியும். எனக்கு லைஃப்பில் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிவேதிதா அவங்களாம் ரொம்ப கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. நல்லா இருக்குது படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக்ஸு எல்லாமே படத்துக்கு பெரிய ஒரு இன்புட். இது படத்தை ரொம்ப நல்லபடியாக காட்டியிருக்கு. தலை டைம் பாஸ் ஆனதே தெரியல. 2 மணி நேரம் எப்படி டைம் போச்சுன்னு எனக்கே தெரியல. தலை மறுபடியும் அந்த படத்தை உட்காந்து போய் பார்க்க சொன்னா கூட பார்த்துருவேன். இன்றைக்கி மொத்தம் எத்தனை ஷோ இருக்குதோ அத்தனை ஷோ குடும்பஸ்தன் பார்த்தே தீரணும். அந்தளவுக்கு டைம் என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. தலை குடும்பத்தோடு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லுங்கள். படம் வேற மாதிரி. ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாகவும் சரி, ஆக்டிங்கும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு.